ஆசியான் நாடுகள் சிலவற்றின் மொழியை ஒரு தேர்வு மொழியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு தேசிய கல்வி நடைமுறையில் தமிழ் மொழியும் மேண்டரின் மொழியும் போதிக்கப்படுவதை அரசாங்கம் கட்டாயமாக்க வேண்டும் என்று மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் கல்வித்துறை விரிவுரையாளர் ஐனுல் மர்ஜியா ஜுபைரி ஆலோசனை கூறினார். இந்த திட்டம் நீண்ட காலமாகவே தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதனை முதலில் அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மற்ற மொழிகளை போதிப்பதை கட்டாயமாக்கும் தேசிய கல்வி நடைமுறையில் தமிழ் மொழியும் மேண்டரின் மொழியும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது நீண்ட கால திட்டமாக இருந்து வருகிறது. பல மொழிகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் மலேசியாவில் உள்ள பல்வேறு இனங்களின் கலை, கலாச்சாரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும், புரிந்தும் கொள்ள முடியும். இதன் மூலம் ஒருமைப்பாடு வலுவடையும். பல இன மக்களிடையே ஒருவர் மற்றொருவரை மதிக்கும் பண்பு, புரிந்துணர்வு வலுப்படும் என்று அவர் FMT இணைய ஊடகத்திடம் தெரிவித்தார். தாய்மொழி, கெமர் மொழி, வியட்நாமிய மொழி போன்ற ஆசியான் நாடுகளின் மொழிகளை ஒரு தேர்வு மொழியாக பள்ளிக்கூடங்களில் இணைப்பதற்கு மலேசியா பரிசீலித்து வருகிறது என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் கூறியிருப்பது பற்றி அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.